இன்று நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலுடைய வாக்களிப்பு வீதங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. அந்த வகையிலே யாழ்ப்பாண நிர்வாக மாவட்டத்தினுடைய வாக்களிப்பு வீதம் 65.9 வீதமாகவும், கிளிநொச்சி நிர்வாக மாவட்டத்தினுடைய வாக்களிப்பு வீதம் 72.25 வீதமாகவும் காணப்படுகின்றது. அந்த வகையிலே யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தினுடைய ஒட்டுமொத்த வாக்களிப்பு வீதம் 66.98 வீதமாக காணப்படுகின்றது. யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய 511 வாக்களிப்பு நிலையங்களுடைய வாக்குப்பட்டிகள் இன்று மத்திய கல்லூரியிலே கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. குறிப்பாக நெடுந்தீவுக்குரிய வாக்குப்பட்டிகள் உலங்கு வானூர்தி மூலம் எடுத்து வரப்பட்டிருக்கின்றது. தபால் மூல வாக்கெண்ணல் நடவடிக்கைகள் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து ஏனைய வாக்கெண்ணல் நடவடிக்கைகள் ஆரம்பமாக இருக்கின்றது. இன்றைய ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக யாழ்ப்பாண மாவட்டத்திலே எந்த விதமான வன்முறை சம்பவங்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கவில்லை. அனைத்து வாக்களிப்பு நிலையங்களிலும் சுமூகமான முறையிலே தேர்தல் நடைபெற்றிருக்கின்றது. ஆகவே அந்த வகையிலே தேர்தலுக்கு ஒத்துழைத்த அனைத்து பணியாளர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். வவுனியா மாவட்டத்தில் 69.47 வீதம் வாக்களிப்பு இடம்பெற்றுள்ளது. வாக்கு பெட்டிகள் வாக்கு எண்ணும் நிலையத்திற்கு போலீசாரின் பாதுகாப்புடன் கொண்டு வரப்பட்டுள்ளது. வன்னி தேர்தல் தொகுதியின் முல்லைத்தீவு மாவட்டத்திலே மிகவும் சுமூகமாகவும் அமைதியாகவும் இடம்பெற்றிருக்கின்றது. தற்போது வாக்கெடுப்பு நிலையங்களிலிருந்து வாக்குப்பெட்டிகள் வாக்கெண்ணும் நிலையம் அமைந்திருக்கின்ற முல்லைத்தீவு மத்திய கல்லூரிக்கு எடுத்து வரப்பட்டு கொண்டிருக்கின்றது. முல்லைத்தீவு மாவட்டத்திலே 86,889 பேர் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றிருந்தனர். அதிலே இன்றைய தினம் இடம்பெற்ற வாக்கெடுப்பில் 58,843 பேர் 137 வாக்களிப்பு நிலையங்களில் வாக்கை அளித்திருக்கின்றார்கள். அதேபோல் ஏற்கனவே தபால் மூலமாக 3,515 வாக்குகள் அளிக்கப்பட்டிருக்கின்றது. மொத்தமாக 62,358 வாக்குகள் முல்லைத்தீவு மாவட்டத்தில் பதிவாகியிருக்கின்றன. அந்த வகையிலே 71.76 வீதம் முல்லைத்தீவு மாவட்டத்திலே வாக்குகள் பதிவாகியிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் இடம்பெற்றிருக்கின்ற இந்த தேர்தல் தொடர்பாக மிக குறைந்த தேர்தல் சட்ட மீறல்களே இடம்பெற்றிருக்கு. அது குறிப்பாக இன்றைய தினம் 2 முறைப்பாடுகள் மட்டுமே நமக்கு கிடைத்திருக்கின்றது. அந்த வகையிலே இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் இந்த தேர்தல் நீதியாகவும் அமைதியாகவும் இடம்பெறுவதற்கு ஒத்துழைத்த அனைவருக்கும் மாவட்ட செயலாளர் அடிப்படையிலே என்னுடைய நன்றிகளை தெரிவித்தேன்.